ஆணை பெண்ணிலிருந்து வேறுபடுத்த உதவும் பண்புகள் யாவை? ஏ. முதல்நிலை பாலுறுப்புகள். பி. ஹார்மோன் அளவுகள். சி. இரண்டாம் நிலை பால் பண்புகள். டி. இனப்பெருக்க உறுப்புகள். சரியான பதில் சி. இரண்டாம் நிலை பால் பண்புகள். 2. சரியான விடை சி. சோகஸ்மெலி இரண்டாம் நிலை பால் பண்புகள் பருவமடைதலின் போது ஹார்மோன்களால் தூண்டப்பட்டு ஆண் மற்றும் பெண்ணின் தோற்றத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இவை இனப்பெருக்க உறுப்புகளைத் தவிர்த்து உடலமைப்பில் காணப்படும் வெளிப்படையான வேறுபாடுகள் ஆகும். ஒத்த தன்மையற்ற காரணிகளைக் கொண்ட தாவரங்களை எஹுகாஹூட் டிடி விவரிக்கும் சொல் எது? ஏ. கலப்பின மகம் ஹெட்டரோசைகஸ். பி. ஒடுங்கு பண்பு ரிசெசிவ். சி. ஒத்த மகம் ஹோமோசைகஸ். டி. தூய இனப்பெருக்கம் பியூர் பிரீடிங். சரியான பதில் ஏ. கலப்பின மகம் ஹெட்டரோசைகஸ். 2. ஒரு உயிரினத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பிற்கான 2 வெவ்வேறு அல்லீல்கள் எஹுகாஹூட் டிடி இருந்தால் அது கலப்பின மகம் ஹெட்டரோசைகஸ் எனப்படும். இதில் ஓங்கு பண்பு டி மட்டுமே வெளிப்படும், ஒடுங்கு பண்பு டி மறைந்திருக்கும். ரேடியன்களுக்கு சமமான கோணம் என்ன? ஏ. 90. பி. 36 சி. 27 டி. 18. சரியான பதில் டி. 18. கணிதத்தில் ரேடியன் என்பது 180 டிகிரிக்கு சமமான கோணமாகும். ஒரு முழு வட்டத்தின் கோணம் 2 ரேடியன் அல்லது 360 டிகிரி ஆகும். ஏ. 90 என்பது 2 ரேடியனுக்கு சமம். பி. 36 என்பது 2 ரேடியனுக்கு சமம். சி. 27 என்பது 2 ரேடியனுக்கு சமம். மரபியல் முதன்மையாக எதை படிக்கிறது? ஏ. பாறைகளின் வேதியியல் கலவை. பி. மரபணுக்கள், மரபணு மாறுபாடு மற்றும் பாரம்பரியம். சி. கோள்களின் இயக்கம் மற்றும் வான்பொருள்கள். டி. சூழல் மண்டலங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. சரியான பதில் பி. மரபணுக்கள், மரபணு மாறுபாடு மற்றும் பாரம்பரியம். சரியான விடை பி. சோகஸ்மெலி மரபியல் என்பது உயிரினங்களின் பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுகின்றன என்பதை பற்றிய அறிவியலாகும். இது டிஎன்ஏ மரபணுக்கள் மற்றும் உயிரினங்களுக்கிடையிலான மரபணு வேறுபாடுகளை ஆராய்கிறது. வெப்பக்கடத்தல் தவிர வேறு எந்த 2 வழிகளில் வெப்ப பரிமாற்றம் ஏற்படலாம்? ஏ. வெப்பச்சலனம் மற்றும் வெப்பக்கதிர்வீச்சு. பி. ஆவியாதல் மற்றும் ஒடுக்கம். சி. உட்கவர்தல் மற்றும் எதிரொலிப்பு. டி. விரிவடைதல் மற்றும் சுருங்குதல். சரியான பதில் ஏ. வெப்பச்சலனம் மற்றும் வெப்பக்கதிர்வீச்சு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வெப்பமானது கடத்தல், சலனம் மற்றும் கதிர்வீச்சு ஆகிய 3 முறைகளில் பரவுகிறது. திடப்பொருட்களில் கடத்தல் மூலமும், திரவம் மற்றும் வாயுக்களில் சலனம் மூலமும், ஊடகம் தேவையில்லாத இடங்களில் கதிர்வீச்சு மூலமும் வெப்பம் பரவுகிறது. ஒரு நேர்மின்னூட்டம் பெற்ற தடியை ஒரு மின்னூட்டமற்ற தடியின் அருகே கொண்டு வரும்போது தடியின் அருகிலுள்ள முனையின் மின்னூட்டம் என்னவாக இருக்கும்? ஏ. நடுநிலை. பி. நேர்மின்னூட்டம் பெற்றது. சி. நேர்மறை மற்றும் எதிர்மறைக்கு இடையில் மாறுபடும். டி. எதிர்மின்னூட்டம் பெற்றது. சரியான பதில் டி. எதிர்மின்னூட்டம் பெற்றது. சரியான விடை டி. சோகஸ்மெலி நிலைமின் தூண்டல் முறையில் ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளை அருகே கொண்டு வரும்போது அதற்கு அருகிலுள்ள முனையில் எதிர் மின்னூட்டம் தூண்டப்படும். எனவே நேர்மின்னூட்டம் கொண்ட தடிக்கு அருகில் எதிர்மின்னூட்டம் உருவாகிறது. கண்மணி பார்வைக்கு எவ்வாறு பங்களிக்கிறது? ஏ. இது தூரப்புள்ளியை கட்டுப்படுத்துகிறது. பி. இது கண்ணின் திரையாக செயல்படுகிறது. சி. இது ஒளியின் பாதையாகும். டி. இது லென்ஸின் வடிவத்தை மாற்றுகிறது. சரியான பதில் சி. இது ஒளியின் பாதையாகும். சரியான விடை சி. சோகஸ்மெலி கண்மணி பியூப்பிள் என்பது ஐரிஸின் மையத்தில் உள்ள துளையாகும். இதன் வழியாகவே ஒளி கண்ணுக்குள் நுழைகிறது. ஒளியின் செறிவிற்கு ஏற்ப இதன் அளவு சுருங்கி விரிந்து ஒளியை கட்டுப்படுத்துகிறது. எபினெஃப்ரின் என்பதன் மற்றொரு பெயர் என்ன? ஏ. நாரட்ரினலின் நோரட்ரினலைன். பி. கார்டிகோஸ்டிரோன் கார்டிகோஸ்டிரோன். சி. அட்ரினலின் அட்ரெனலைன். டி. ஆல்டோஸ்டிரோன் ஆல்டோஸ்டிரோன். சரியான பதில் சி. அட்ரினலின் அட்ரெனலைன். சரியான விடை
சி சோகஸ்மெலி எபினெஃப்ரின் என்பது அட்ரினல் மெடில்லாவால் சுரக்கப்படும் ஒரு ஹார்மோன். இது அட்ரினலின் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அவசர காலங்களில் உடலை தயார்படுத்தும் சண்டை அல்லது பறத்தல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் எதிர்வினைக்கு காரணமாகிறது. புளோயம் சல்லடை குழாய் செல்களில் சுக்ரோசின் செயல்மிகு கடத்தல் காரணமாக என்ன நிலை உருவாக்கப்படுகிறது? ஏ. ஹைப்பர்டோனிக் நிலை, ஹைப்பர்டோனிக் கண்டிஷன். பி. ஐசோடோனிக் நிலை, ஐசோடோனிக் கண்டிஷன். சி. ஹைப்போடோனிக் நிலை, ஹைப்போடோனிக் கண்டிஷன். டி. சமநிலை, எக்விலிபிரியம் கண்டிஷன். சரியான பதில் ஏ. ஹைப்பர்டோனிக் நிலை, ஹைப்பர்டோனிக் கண்டிஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சுக்ரோஸ் ஆற்றலை பயன்படுத்தி புளோயம் செல்களுக்குள் செலுத்தப்படும் போது அங்கு கரைபொருளின் செறிவு அதிகரித்து ஹைப்பர்டோனிக் நிலை உருவாகிறது. ஒரு வீடியோவை பார்ப்பது கருத்துக்களை புரிந்து கொள்ள எவ்வாறு உதவுகிறது? ஏ. இது கருத்தை மேலும் சிக்கலாக்குகிறது. பி. இது வாசிப்பதை விட குறைவான ஈடுபாட்டைக் கொண்டது. சி. இது சிறுகதைகளுக்கு மட்டுமே வேலை செய்யும். டி. இது கருத்தை உறுதியாக பதிவு செய்கிறது. சரியான பதில் டி. இது கருத்தை உறுதியாக பதிவு செய்கிறது. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு வீடியோவை பார்க்கும்போது காட்சி மற்றும் கேட்டல் ஆகிய இரு புலன்களும் தூண்டப்படுவதால் கற்றல் எளிமையாகவும் கருத்துக்கள் மூளையில் ஆழமாகவும் பதிகின்றன. இது சிக்கலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓரலகு நீளம் மற்றும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு கடத்தியின் மின்தடையை எது வரையறுக்கிறது? ஏ. மின்னோட்டம், எலக்ட்ரிக்கல் கரண்ட். பி. மின்தடை எண், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. சி. மின்னழுத்த வேறுபாடு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். டி. மின்கடத்துத்திறன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சரியான பதில் பி. மின்தடை எண், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. 2. மின்தடை எண் என்பது ஒரு கடத்தியின் மின்னோட்டத்தை எதிர்க்கும் உள்ளார்ந்த பண்பாகும். இது ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி வழங்கும் மின்தடை என வரையறுக்கப்படுகிறது. எத்தனால் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள செயல்முறை எது? ஏ. சோப்பாக்குதல், சப்போனிஃபிகேஷன். பி. நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். சி. எஸ்டராக்குதல், எஸ்டரிஃபிகேஷன். டி. பலபடியாக்கல், பாலிமரைசேஷன். சரியான பதில் பி. நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். 7. சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸிலிருந்து ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிரிகளின் உதவியுடன் எத்தனால் தயாரிக்கப்படும் முறை நொதித்தல் எனப்படும். இதில் இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் போன்ற என்சைம்கள் சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றுகின்றன. புளோயமில் இருந்து சர்க்கரைகள் அகற்றப்படும் போது சவ்வோடு பரவல் அழுத்தத்திற்கு என்ன ஆகிறது? ஏ. அது குறைகிறது. பி. அது கணிக்க முடியாத வகையில் அலைபாய்கிறது. சி. அது மாறாமல் இருக்கிறது. டி. அது அதிகரிக்கிறது. சரியான பதில் ஏ. அது குறைகிறது. சரியான விடை ஏ. அது குறைகிறது. புளோயமில் இருந்து சர்க்கரைகள், கரைபொருட்கள் அகற்றப்படும் போது அங்கு கரைபொருளின் செறிவு குறைவதால் சவ்வோடு பரவல் அழுத்தம் குறைகிறது. ஆறுகளில் நீர்வாழ் உயிரினங்களின் உயிர் வாழ்வை எது கடினமாக்குகிறது? ஏ. ஒரு நிலையான pH வரம்பு. பி. வெப்பநிலையில் ஒரு குறைவு. சி. உகந்த வரம்பிற்கு வெளியே ஒரு நிலையற்ற pH. டி. 7.4 என்ற pH மதிப்பு. சரியான பதில் சி. உகந்த வரம்பிற்கு வெளியே ஒரு நிலையற்ற pH. சரியான விடை நீர்வாழ் உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட pH வரம்பில் மட்டுமே ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும். pH மதிப்பு அந்த உகந்த வரம்பிற்கு வெளியே மாறும்போது அவற்றின் உடலியல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு உயிர் வாழ்வது கடினமாகிறது. அட்டையில் சுற்றோட்டத்திற்கு எந்த மண்டலம் பொறுப்பாகும்? ஏ. நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம். பி. செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். சி. ஹீமோசிலோமிக் மண்டலம், ஹீமோகுவலிக் சிஸ்டம். டி. நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம். சரியான பதில் சி. ஹீமோசிலோமிக் மண்டலம், ஹீமோகுவலிக் சிஸ்டம். சரியான விடை சி. சோகஸ்மெலி அட்டையில் உண்மையான இரத்த நாளங்களுக்கு பதிலாக இரத்த உடற்குழி கால்வாய்கள், ஹீமோகுவலிக் சேனல்ஸ் காணப்படுகின்றன. இந்த கால்வாய்களில் இரத்தம் போன்ற திரவம் நிரப்பப்பட்டு உடல் முழுவதும் சுற்றோட்டத்தை மேற்கொள்கிறது. ஒப்பீட்டுச் செயற்குறிகள் எப்போதும் என்ன வகையான முடிவை தரும்? ஏ. சரி அல்லது தவறு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பி. ஒரு பிழைச் செய்தி,
an error message. C. ஒரு எண் மதிப்பு, a numerical value. T. ஒரு உரிச்சரம், a text string. சரியான பதில் A. சரி அல்லது தவறு, true or false. சரியான விடை, ஒப்பீட்டுச் செயற்குறிகள், relational operators, இரண்டு மதிப்புகளை ஒப்பிட்டு அதன் முடிவு சரியாக இருந்தால் true என்றும் தவறாக இருந்தால் false என்றும் வழங்கும். உதாரணமாக 5, 3 என்பது true என்ற பூலியன் மதிப்பைத் தரும். ஒரு மனித கண்ணின் இயல்பான அண்மை புள்ளி என்ன? A. 0.25 மீ. B. 1.0 மீ. C. 2.5 மீ. T. 1.5 மீ. சரியான பதில் A. 0.25 மீட்டர். சரியான விடை A. சோகஸ்மெலி மனித கண்ணால் மிகத் தெளிவாகவும் சிரமமின்றியும் பார்க்கக்கூடிய மிக குறைந்த தூரம் அண்மை புள்ளி எனப்படும். ஆரோக்கியமான மனித கண்ணிற்கு இந்த தூரம் 25 சென்டிமீட்டர் அல்லது 0.25 மீ ஆகும். ஒரு அணுக்கரு பிளவு செயல்பாட்டின் போது பொதுவாக எத்தனை நியூட்ரான்கள் வெளியிடப்படுகின்றன? A. 5 நியூட்ரான்களுக்கு மேல். B. சுமார் 2 முதல் 3 நியூட்ரான்கள். C. 1 நியூட்ரானுக்கும் குறைவாக. T. தோராயமாக 1 நியூட்ரான். சரியான பதில் B. சுமார் 2 முதல் 3 நியூட்ரான்கள். ஒரு கனமான அணுக்கரு பிளவுறும்போது சராசரியாக 2 முதல் 3 நியூட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த நியூட்ரான்கள் மற்ற அணுக்கருக்களைத் தாக்கி ஒரு தொடர்வினையை செயின் ரியாக்ஷன் உருவாக்குகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?